அஸ்ஸலாமு அலைக்கும். இது நல்லம்மா கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோங்கன்னா, பால் ஆடை சேர்த்து வச்சுருக்கேன். அதில் வெண்ணெய் எப்படி எடுக்கிறேன்னு வெண்ணெய் எடுத்து நெய் ஊற்றுறது எப்படின்னு பார்ப்போம். காமிக்கிறேன் பாருங்கள். பாதி பாதியாக ஒவ்வொரு பேஜாக போட்டுக்கலாம். எண்ணெய் பூரா மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்தாச்சு. ஆடையில் நம்மளுக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை உருக்கி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அப்பப்போ கிண்டி விடுங்க, அல்லது கீழே அப்படியே பிடிச்சிரும். தண்ணியெலாம் ஊற்றி நெய் உருகும்போது பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு முக்கால்வாசி நெய் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கு அந்த பபிள்ஸ் அடங்கி இந்த உள்ளே உள்ள அந்த வெள்ளையாக இருக்க அசடு வந்து ப்ரௌனாக வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். கமகமன் நெய் ரெடி ஆயிடுச்சு. பபிள்ஸ் அடங்கிருச்சு. இந்த இது எல்லாமே ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நெய்யில் போடுறது லாஸ்ட்டில் வந்து முருங்கை இலை போடணும். முருங்கை இலை இல்லை, அதனால் கருவேப்பிலையை போட்டு இறக்கிடுவோம். முடிஞ்சிச்சு. நெய் உருக்கிற வேலை முடிஞ்சுது. முடிச்சுட்டு வடிகட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். நெய் காய்ச்சி வடிகட்டியாச்சு. நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் நெய் கிடச்சிருக்கும். பாருங்கள், எல்லோரும் இது மாதிரி வீட்டில் தயார் பண்ணிக்கோங்க. வெளியே வாங்காத அளவுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சுத்தமாகவும் இருக்கும், எந்த கெமிக்கலும் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ண நெய் ஒரு நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் வச்சாலே உங்களுக்கு நெய் இந்த மாதிரி நல்ல ரவை பதத்தில் கிடச்சிரும். இதை நம்ம தோசையில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.